ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? இது ஆடி 18 அன்னைக்கு. இன்னும் ஆடி 18 ஆகி 2 நாள் ஆயிடுச்சு. நீங்கள் மொல்லமாக இப்போ தான் போடுறேன்னு கேட்காதீங்க. கொஞ்சம் லேட்டு தான் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கும்பகோணத்தில் போய் இருந்தோம். கொஞ்சம் மாதம் அங்கேயே இருந்தோம். இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பார்க்கணும், கோவில்கள்லாம் பார்க்கணும்னு ஒரு தனி வீடு எடுத்துன்னு 2 பேரும் இருந்தோம். அதோடு அப்போ வீடியோலாம் எடுக்க முடியல எங்களால். வெறும் இது ஃபோட்டோகிராஃப்ஸ் தான் இருக்குது. அந்த இதன்னைக்கு 18ஆம் பேருக்கு இன்னைக்கு காவேரியை பார்த்தது, அந்த சப்பரம்னு ஒன்று விடுவா, அது ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைகள்லாம் விட்டுன்னு போகிறோட அதெல்லாம் எனக்கு புதுசான ஒரு விஷயங்கள். அதெல்லாம் அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணினேன். அந்த காவேரியாக இருக்கட்டும், அந்த சப்பரமாக இருக்கட்டும், அந்த மகாமக குளத்தை சுற்றிவிட சாயந்தரம் பூக்கள் இருக்கும். அது அவ்வளோ நல்லாயிருக்கும். இது அன்றைக்கி நான் குத்துவிளக்கு பூஜை பண்ணினேன், அதை தான் காமிச்சிருக்கேன். இது வரைக்கும் இந்த சப்பரம் இருக்குது பாருங்க. நாங்கள்லாம் அப்படி கிராமம் கார் எடுத்துன்னு போயிடுவோம். ஒரு கிராமமாக பக்கத்தை சுத்தீவிர இருக்கிற இதெல்லாம் போய் பார்ப்போம். இது பாருங்க, காவேரி என்ன அழகாக இருக்க பாருங்க. இதெல்லாம் இப்போ நான் வீடியோவே எடுக்கலை. இது உடையாள் ஒரு கிராமம். இந்த கிராமத்து வீடெல்லாம் திண்ணையோட கூடிய வீடெல்லாம் அழகுதான். அப்படி கிளி கொஞ்சறது வீடும்பாலே அந்த மாதிரி இந்த படிக்கட்டில் எவ்வளோ அழகாக கோலம் போட்டிருக்கா பாருங்க. இது மகாமக குளத்தில் இருக்கிற பூக்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், அதான் சுவாரஸ்யமான உண்மைன்னு சொல்கிறேன் இல்லையா, அதை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம உடம்புல எத்தனையோ பாகங்கள் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஆனால் டபுள் ஒர்க்கு ஒரு பக்கம்தான், ஒரே ஒரு நம்ம உடலில் இருக்கிற ஒரு அங்கம் பார்த்துக்கிறது. அது எந்த பகுதின்னு பார்க்குறீங்களா? நம்ம முதுகு தான். இந்த முதுகுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு இடம். ஏன்னாக்க எல்லாரும் சபாஷ் நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறதும் தட்டி கொடுக்கறதும் இந்த முதுகு தான். அதே போல் நிறையா பேர் வந்து துரோகம் பண்ணுறேன் பிரம்மாவேன்னு சொல்லிட்டு இந்த குத்தரா பாருங்க, இந்த குத்துறதும் இந்த முதுகில் தான். அதனால் இது ஒரே பகுதியான இந்த முதுகு என்னெல்லாம் தாங்கிறது பாருங்க. பாராட்டும் சரி, அதுக்கப்புறம் துவேஷமும் சரி, ரெண்டுமும் தாங்கிறது. ஸோ இது எவ்வளோ பாதுகாக்க வேண்டிய ஒரு ஐட்டம் இல்லையா? ஸோ இந்த ஃபேக்ட் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள்.